மீடியாவில் பண்ணணும், ஒர்க் பண்ணணும்னு சொல்ல போது எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் நார்மல் இந்தியன் மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸ் மாதிரி இல்லை இட் இஸ் நாட் சேஃப்னு சொல்லிட்டு தான் வந்து தடுத்தாங்க. என்ன இந்த இண்டஸ்ட்ரி இட்ஸ் நாட் ரைட்டுன்னு சொல்லிட்டு. நியூஸ் ரீடர்னா ஓகே, அது வந்து ஒரு ஒரு மரியாதைக்குள்ள ஒரு ஜாப். பட் மற்ற எவெல்லாம் ஜாப்ஸ் அண்ட் டெலிவிஷன் ஆர் சினிமா வாஸ் நாட் ஆஃப் தட் மார்க். ஸோ இப்போ என்னன்னா அந்த மாறிடுச்சு. அந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் ஃபார் விமென் இந்த ஃபீல்டில் மட்டும் இல்லை, எல்லா ஃபீல்ட்ஸ்லேயும் இருக்குது. ஓகே, அந்த அடுத்த ப்ரமோஷன் வாங்கணும், அந்த ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னா ஒரு தேர் இஸ் சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தட் தே ஹாவ் டு டீல் வித். இந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டு இன்னும் அன்ரெகுலேட்டடாக இருக்கிறதுனால அந்த மாதிரி இல்லை. அண்ட் the main thing is நம்ம வந்து டெஸ்பரேஷன் காட்டலன்னா யாருமே நம்மளை வந்து எந்த அட்வான்டேஜும் எடுக்க முடியாது. ஒரு கேர்ளா இருந்துட்டு நான் சினிமா போறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வீட்டுல எடுத்தாலே ஆப்வியஸ்லி நிறைய பேரண்ட்ஸ் வந்து இல்ல அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு தான் பேசுறாங்க. அண்ட் நாட் ஓன்லி இன் சினிமா, லைக் மாடலிங் கூட இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து அலோ பண்றது இல்லை. இதுக்கு வந்து அவங்க சைட்ல நிறைய ரீசன்ஸ் இருந்தாலும் உங்களை உங்க வீட்டுல அலோ பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்றதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்? எப்படி உங்களுக்கு அந்த என்னோட இந்த 80s and 90s when நான் வந்து 90sல when நான் மீடியாவில் பண்ணணும், ஒர்க் பண்ணணும்னு சொல்ல போது எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் நார்மல் இந்தியன் மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸ் மாதிரி இல்லை இட் இஸ் நாட் சேஃப்னு சொல்லிட்டு தான் வந்து தடுத்தாங்க. என்ன இந்த இண்டஸ்ட்ரி இட்ஸ் நாட் ரைட்டுன்னு சொல்லிட்டு வேணும்னா டிவி கமர்ஷியல்ஸ் எல்லாம் பண்ணிக்கோ, அது ஓகே, பட் ஆக்டிங் வேணான்னு சொன்னாங்க. ஸோ நான் யோசிக்கவே இல்லை தட் நான் வந்து திரும்ப இந்த இண்டஸ்ட்ரியில் இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்னு. இப்போ கொஞ்சம் மாறிட்டு வந்துச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக கூட யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தேன். The only respectable job for a ladies-kaga was news reader. ஓகே, நியூஸ் ரீடர்னா ஓகே, அது வந்து ஒரு ஒரு மரியாதைக்குள்ள ஒரு ஜாப். பட் மற்ற எவெல்லாம் ஜாப்ஸ் அண்ட் டெலிவிஷன் ஆர் சினிமா வாஸ் நாட் ஆஃப் தட் மார்க். ஸோ இப்போ என்னன்னா அந்த மாறிடுச்சு. இப்போ ஆங்கரிங்லேருந்து எல்லாமே வந்துட்டு பீப்புள் லவ் இட். அது வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ், பேரண்ட்ஸ் ஆர் டெல்லிங் பீப்புள் பிகாஸ் தெர் இஸ் மனி, they're earning. So அது வந்து they are happy about. And I think world வந்துட்டு இப்போ சேஞ்ச் ஆகிட்டே வருது. அண்ட் அந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் ஃபார் விமென் இந்த ஃபீல்டில் மட்டும் இல்லை, எல்லா ஃபீல்ட்ஸ்லேயும் இருக்குது. ஓகே, அந்த அடுத்த ப்ரமோஷன் வாங்கணும், அந்த ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னா ஒரு தேர் இஸ் சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தட் தே ஹாவ் டு டீல் வித். ஆர் அவங்க ஆஃபீஸ் கொலீக்ஸ் கூட டீல் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம். ஆனால் கார்பரேட் லாஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஓகே, இந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டு இன்னும் அன்ரெகுலேட்டடாக இருக்கிறதுனால அந்த மாதிரி இல்லை. அண்ட் the main thing is நம்ம வந்து டெஸ்பரேஷன் காட்டலன்னா யாருமே நம்மளை வந்து எந்த அட்வான்டேஜும் எடுக்க முடியாது. கரெக்ட். அதுக்கு we have to have a very good body of work. ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறையா பண்ணோம், பைலட் ஃபிலிம்ஸ் நிறையா பண்ணோன்னா we will have enough work. and அந்த பார்த்து கண்டிப்பாக அவங்களுக்கு வாய்ப்புகள், கரெக்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அண்ட் இதுல வந்து சீரியஸா நீங்க பயங்கர பாசிட்டிவா தான் இப்பவுமே நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. பட் ஸ்டில் ஒரு சின்ன விஷயம் இருக்குல்ல, லைக் மேபி உங்களோட அந்த 90sல உங்களை அலோ பண்ணல அப்படின்ற விஷயம் சொன்னீங்க. மேபி அப்பவே சரி ஓகே நீ வந்து ஆக்ட்ரஸ் ஆகணுமா, சினிமா பண்ணுமா, நீங்க போங்க, நீங்க பண்ணுங்க அப்படின்னா, இன்னும் நீங்க ஏர்லி ஸ்டேஜஸ்ல இன்னும் சின்ன வயசுலயே வந்து நீங்க நடிக்க வந்திருக்கலாம், இன்னும் நிறைய ரோல்ஸ் பண்ணிருக்கலாம், இந்நேரம் வந்து நீங்க ரொம்ப பெரிய ஸ்டாரா கூட இருந்திருக்கலாம் இல்லையா? லைக் ஹீரோயினா நீங்க கண்டிப்பா பண்ணியிருந்திருக்க சான்சஸ் இருக்கு. அது உங்களுக்கு மிஸ் ஆச்சு அப்படின்ற ஃபீல் இல்லையா? என்னோட பேஷன் ஆக்டிங். எனக்கு எல்லாமே ஒரு காட்ஸ் வில். நமக்கு எப்போ ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடக்கணுமோ அப்போ கண்டிப்பாக நடந்து தான் ஆகும். ஸோ எனக்கு வந்து லேட்டாக நடக்கணும்னு இருக்குது. ஆனால் எனக்கு இந்த லெவலுக்கு அந்த ப்ரோக்ரஸ் வந்ததே அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். நான் 2016 ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட ஜேர்னி இன் சினிமா ப்ராப்பர்லி. அண்ட் நடுவில் 2 years ஆஃப் கொரோனா. ஸோ அதை வந்து மைனஸ் பண்ணால் ஒரு 5 years. இந்த 5 yearsக்கு எனக்கு இருக்கிற இப்போதைக்கு இந்த ரீச் வந்துட்டு ஐ எம் தேங்க்ஃபுல். இவ்வளோ இவ்வளோ தூரம் வந்துட்டேன், இன்னும் நிறைய போகணும். பட் இந்த லெவலுக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம்.